வெல்கம் டு ஸ்டாக் ராயல் யூடியூப் சேனல். இன்றைக்கி நாம் எந்த ஸ்டாக்கை பற்றி பார்க்க போகிறோன்னா EID பேரி இந்தியா லிமிடெட். இது எல்லோரும் வந்து பாரிஸ் சுகர் அதாவது பெரிய பாரிஸ் சுகர் வாங்கி சாப்பிட்ற ஃபேமிலி அப்படின்வாங்களே, அதுதான். இவங்களுடைய ஒரு ப்ராடக்ட் எனக்கு ரொம்ப பிடிக்கும், எல்லா குழந்தைங்களுக்கும் பிடிக்கும். நான் குழந்தையா இருக்க சொல்ல அந்த ப்ராடக்ட் தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். பாரிஸுடைய காஃபி பைட், டாஃபின்னுவாங்களே, அந்த காஃபி பைட் தயாரிக்கிற கம்பெனி தான் இந்த கம்பெனி. ஸோ இந்த கம்பெனியோடைய ரிவ்யூ தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். இந்த ரிவ்யூவை நான் பிஸ்னஸ் லைன்லேருந்து எடுத்தேன். ஸோ பிஸ்னஸ் லைனில் இந்த ஸ்டாக்குக்கு ரெக்கமெண்டேஷன் கொடுத்துருக்குறாங்க. நான் இந்த ஸ்டாக்குக்கு சாலிட் அட்வைஸ் மட்டும்தான் கொடுக்குறேன். நீங்கள் ஃபாலோ பண்ணி வாங்கிக்கோங்க. சேனல் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த ஷேரை ஏன் வாங்கணுன்றத 4 ரீசன் கொடுத்துருக்காங்க. ஒன்று, இவங்களுடைய சுகர் பிஸ்னஸ், அதாவது சுகர் கேனுடைய ப்ரைஸ் வந்து 3400 ரூபா ஒரு டன்லேருந்து 3156 ரூபா என்ற லெவலுக்கு ஒரு டன்னுடைய விலை குறைஞ்சது போன வருஷம். அதனால் இவங்களுடைய சுகர் கேன் பிஸ்னஸ் ரொம்ப நல்லா இருந்ததால் இவங்களுக்கு சுகர் ப்ரொடக்ஷனில் எந்த விதமான பிரச்சனையும் ஏற்படலை. அதனால் வந்து இது வந்து ஸ்டாக்கும் நல்ல இதுவாக இருந்தது, ப்ராஃபிட்டும் நல்லா வந்தது. செகண்ட் ரீசன் வந்து இவங்க வந்து சுகர் இண்டஸ்ட்ரீஸ், அதாவது சுகர் ஷட்டாஸ்லாம் போன வருஷம் பார்த்திங்கன்னா எல்லா கம்பெனியுமே ஒரு அவுட்ஸ்டாண்டிங் பர்ஃபார்மன்ஸ் எடுத்து அவுட்ஸ்டாண்டிங் ப்ராஃபிட் பண்ணாங்க. அதனால் இவங்களுடைய எல்லாமே சூப்பராக இருந்தது. அது மட்டும் இல்லாமல் இவங்க ஃபெர்டிலைசர் தயாரிப்பிலும் நிறையா இருக்கிறாங்க. அதாவது கோரமண்டல் வந்து 71,000 கோடி ரூபா கிட்டத்தட்ட மார்க்கெட் கேப் இருக்கிற கம்பெனி. அந்த மார்க்கெட் கேப் இருக்கிற கம்பெனியில் இவங்களுடைய ஷேர் ஹோல்டிங் வந்து 56% இருக்குது. ஸோ அவங்க வந்து நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க போன வருஷம் ஃபெர்டிலைசர் தயாரிப்பில். அது ஒரு காரணமாக சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இவங்க கன்சியூமர் ப்ராடக்ட்ஸ், அதாவது அரிசி மட்டும்தான் இவங்க இதில் வரல, அதுவும் வந்திருக்குன்னு நினைக்கிறேன். பருப்பு, அதாவது குறிப்பாக துவரம்பருப்பு, உளுத்தம்பருப்பு, சுகரு, அது நாட்டு சர்க்கரை, இந்த மாதிரி ஐட்டம்ஸ்லாம் நிறைய வருது. அது மட்டும் இல்லாமல் இவங்க அந்த காஃபி பைட் என்ற ப்ராடக்ட்டையும் இவங்க நல்லா பண்ணிக்கிறதால இதெல்லாம் 5 ஸ்டார் ரேட்டட், அதாவது சூப்பராக இருக்கும். இந்த ப்ராடக்ட்லாம் வாங்கி நான் சாப்பிட்டுருக்கேன். இவங்களுடைய பருப்பு தான் நான் வீட்டில் வச்சு சாப்பிட்றேன், ரொம்ப நல்லாயிருக்கும். குவாலிட்டி வைஸில் இவங்க நல்லா பண்ணதால் இவங்களுக்கு, அதாவது கன்சியூமர் ப்ராடக்ட்ஸில் நல்ல ஒரு ப்ராஃபிட் கிடச்சிருக்குது. அதையும் ஒரு காரணமாக சொல்லியிருக்கிறாங்க இந்த ஷேர் ப்ரைஸ் ஏறினதுக்கு. வாங்க இந்த கம்பெனியோட ஓவர் வியூவை பார்க்கலாம். ஷேர் ப்ரைஸு அண்டு மற்ற விஷயங்கள்லாம் பார்க்கலாம். மேலே இருக்கிற கிளிப்பிங்ஸை ஃபாலோ பண்ணுங்கள். இப்போ இந்த ஷேரோடைய மார்க்கெட் கேப்பை பார்க்கலாம். மார்க்கெட் கேப்பு வந்து 18,782 கோடி ரூபா. கரண்ட் ஷேர் ப்ரைஸ் வந்து 1056 ரூபா. 52 வீக் லோ 639, 52 வீக் ஐ 1075. PE ரேஷியோ 24.9, 29.9 இருக்குது. புக் வேல்யூ 449 ரூபா இருக்குது. டிவிடெண்ட் ஈல்டு 0.3% இருக்குது. ROCE 17.4% இருக்குது. ROE 10.1% இருக்குது. ஃபேஸ் வேல்யூ வந்து 10 ரூபா இருக்கிற கம்பெனி. போன குவார்ட்டரில் இந்த கம்பெனி வந்து 585 கோடி ரூபாய் ப்ராஃபிட் பண்ணியிருந்தாங்க. இந்த மார்ச் குவார்ட்டரில் 735 கோடி ரூபாய் நல்ல ப்ராஃபிட் பண்ணியிருக்கிறாங்க. இயர் ஆன் இயர் ப்ராஃபிட் பார்க்கும்போது போன இயர் FY 24 2175 கோடி ரூபாய் தான் ப்ராஃபிட்டில் இருந்தாங்க. இந்த இயர் 2455 கோடி ரூபாய் ப்ராஃபிட்டில் இருக்கிறாங்க. FII ஷேர் ஹோல்டர் பேட்டர்ன்னு பார்த்தீங்கன்னா டிசம்பர் குவார்ட்டரில் 12.6 இருந்தாங்க. இப்போது 12.2 தான் இருக்கிறாங்க. பரவாயில்ல, இந்த அடுத்த குவார்ட்டரில் அதிகரிச்சிருவாங்க. DII முதல்ல அதிகரிச்சிருக்காங்க, இப்போவும் அதிகரிச்சிருக்காங்க. 13.26 13.83 வரைக்கும் அதிகரிச்சிருக்காங்க ஷேர் ஹோல்டிங்ஸ். ஸோ இது ஒரு பெஸ்ட்டான கம்பெனி. லாங் டைமுக்கு இன்வெஸ்ட் பண்ணுங்கள், அதாவது 3 to 4 இயர்ஸ் கண்டிப்பாக இன்வெஸ்ட் பண்ணணும். கண்டிப்பாக இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா அமௌண்ட் டபுள் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. குறிப்பாக நான் சொல்ல போனால் நான் செபி ரெஜிஸ்டர்ட் இன்வெஸ்ட்மெண்ட் கிடையாது. ஸோ ஐ கிவ் ஒன்லி சால்விட் அட்வைஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை சேனல். தேங்க்யூ ஆல்.